ஹாய் ஆல், திஸ் இஸ் சண்டே பிளாக் தான். ரொம்ப நாள் கழித்து சண்டே லீவ் வரவும் நானே ஹஸ்பண்டு எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படியே வந்து பக்கத்தில் ஒரு பார்க் இருந்துச்சு. சரி அங்கே போய் ஒரு டைம் நாங்கள் நடந்து போயிருக்கோம் ஈவினிங் போல் வாக்கிங் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அங்கே எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்தோம். சரி நம்மளே இப்படி கொண்டு வந்து சாப்பிட்லாமே அப்படின்னு நினச்சிட்டு டிஃபன் ஒன்றும் பிளான்லாம் கிடையாது, எதுவும் ஜஸ்ட்டு டிஃபன் பாக்ஸில் வந்து சாப்பாடு. இது ஈவன் ஸ்பெஷலாக கூட எதுவும் பண்ணலை. அதாவது என்னது இது வெள்ளைப்பூடு குழம்பும் சிகப்பு கீரை கூட்டு வச்சது. அன்றைக்கி சண்டே இதுதான் எங்களோட மெனு. அதுக்கப்புறம் வர வழியில் வந்து இந்த ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கணும். அது என்னது கொஞ்சம் பக்கோடா அண்டு கட்லெட்டு. அது வந்து ஒரு கிராமுக்கு வாங்கினது. வாங்கி ஜஸ்ட்டு வந்து ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock ரூம்லேருந்து கிளம்புனோம். ஒரு 6 o'clock அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். சரி ஆளுங்களை போல் நம்மளும் சாப்பிட்லாம் அங்கே வச்சு அப்படின்ட்டு எல்லாம் பக்காவாக கொண்டு போயிருந்தோம். ஆனால் மெனு என்னமோ ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. பட் அங்கே வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஏன்னா நிறைய அங்கே அரபிக் பீப்புள் வந்து அங்கே கேம்பிங் கிடையாது, பட் வந்து அவங்க ஃபுட்டு கொண்டு வந்து அங்கே பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு அவங்க சாப்பிட்டு ரொம்ப அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு தான் சரி நம்மளும் ஒரு டைம் இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணோம். எப்போ பண்ணியிருக்கோம், நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பண்ணோம். அப்போ வந்து மம்சார் பீச் அண்டு பார்க்கு துபாயில் போயிட்டு இதே மாதிரி தான் ஃபுட்டு கொண்டு போய் அங்கே போய் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரி வந்து எப்படி ஒரு 4 வருஷம் ஆச்சு. என் பொண்ணுக்கு 5வது பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு நேற்று தான். ஸோ 4 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து எல்லாம் வாக்கிங் போய்கிட்டு இருந்தாங்க, எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்கள்லாம் நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா சண்டேயில் பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு அந்த இடம். அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு பீச்சுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு பீச்சுக்கு போனோம். அங்கேயும் வந்து என்ன சொல்கிறது, அது வந்து நம்ம பீச் அப்படின்னா கால் வைக்கிறது அந்த மாதிரி இடம்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு ஓரமாக வந்து ஒரு வாக்கிங் போகலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு செட்டப்பில். சரி அப்படியே அந்த தண்ணியும் கொஞ்சம் ஈவினிங் வாக்கில் வந்து கொஞ்சம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இதுதான் வந்து எங்களோட சண்டேவோட ஒன் டே லீவ் வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த இடத்துக்கு வந்து போனது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.